Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல வரம் தான் சொல்லணும். ஆனா சில பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வரவே வராது. பரண்டு படுப்பாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதிக நேரம் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி பார்க்கிறது, இல்லனா அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல், அதிகமான வேலைப்பளு, டென்ஷன் இது எல்லாமே. பொதுவாகவே தூக்கம் வர வைக்கிறதுக்கு நிறைய மாத்திரைகள் இருக்கு. ஆனா அந்த மாத்திரைகளை நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது நிச்சயமாக அது ஏதாவது ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு அந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம படுத்த உடனே நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க. கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சீரகம் நல்லா கொதிக்க அந்த தண்ணியினுடைய நிறம் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணீரை அப்படியே வடிகட்டிக்குங்க. இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்ட ஒரு 20 இல்லைன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு முடிந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். இதை நீங்கள் ரெகுலராக குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், வெறும் சீரக தண்ணீரை குடிச்சிட்டு படுக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் வரும், அதுவும் உடனே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறத நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய சீரக தண்ணீரை குடிச்சு பாருங்கள். கூடவே ஒரு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். உடனே படுத்த உடனே தூங்குவீங்க. எப்பேற்பட்ட டென்ஷன் இருந்தாலும் குறைஞ்சிடும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும். சீரக தண்ணீரை நம்ம ரெகுலராக நைட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு படுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். அஜீரண கோளாறை சரி செய்யும், வாயு கோளாறை சரி செய்யும், வயிறு உப்புசத்தை சரி செய்யும், முக்கியமாக மலச்சிக்கலை சரி செய்யும். இதனால நல்ல உங்களுடைய காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு நல்ல கலகலன்னு இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது கண்ணும் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரணும் அப்படின்னா மருதாணி இலை அதனுடைய பூ இருக்கு இல்லையா, அதை தலகாணியில் உள்ளே வச்சுட்டு தலகாணி மாதிரியே ரெடி பண்ணிட்டு படுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும் வரும். இதெல்லாமே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு குறிப்பு தான். அப்புறம் சில பேர் கழுத்து வலி பிரச்சனையால் தூக்கம் வராது. அதாவது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் மொபைல் பார்க்கும்பொழுது கழுத்து வலி பிரச்சனையால் தூக்கமே வராது. அந்த மாதிரி இருக்கும்போது கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப்பைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை ஒரு தலகாணி மாதிரி ரெடி பண்ணி வச்சு படுக்கும்போது கழுத்து வலி பிரச்சனையும் சரியாகிடும். உடம்பும் நல்ல கலகலன்னு இருக்கும். நல்ல தூக்கமும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.